இன்னைக்கு டே 63 ஆஃப் காலிஸ்டனிக்ஸ் பயணம். இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நேத்திலிருந்து கொரியர் ஆஃபீஸ்ல கால் மேல கால் ஏதோ ஃப்ரேம் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்மளுக்கு ஸ்டெனோஸ்ன்ற பிராண்ட்ல இருந்து டெஸ்ட் ட்ரையலுக்காக புல்ல பார் அனுப்பியிருந்தாங்க. அது ஒரு வழியா வந்து சேர்ந்துருச்சு. அது அப்படியே குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு ஆடாம அசையாம ஸ்கூட்டில வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு வேற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, ஏதாவது புதுசா வந்துருச்சுன்னா அதை அன்பாக்ஸ் பண்ணலாம்னு எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும். ஆனாலும் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம்னு படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஏஞ்சதுமே பாதாம் கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு புல்ல பார் எங்க ஃபிட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு பார்க்க போயிட்டேன். எனக்கு எங்க மாட்டுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்ல. அப்புறம் தான் மாடி ஏறி பார்த்தா திஸ் மூல காரணம் ஓகேன்னு தோணுச்சு. இப்போ எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணும். என்னாலே என்ன நம்ப முடியல, என் மூலக்குள்ளேயும் கொஞ்சம் பொறுப்புலாம் இருக்குன்னு. இதுக்காகவே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, 11 மணிக்கு ஆரம்பிச்சேன், சாயந்தரம் 4 மணி வரை ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. அப்புறமா எனக்கே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல டைம் ஆச்சுன்னா ஜிம் ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால எங்க ஊர்லயே பம்பு செட்ல போய் குளிச்சுட்டு புதுசா வாங்கின பேலட்ஸ் எடுத்து வச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஜிம் கிளம்பி போயிட்டேன். இது வரைக்குமே நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் பிராக்டிஸ்க்கு க்ரோ ஸ்டாண்ட் கிரேன் ஸ்டாண்ட் பண்ணி தான் பார்த்திருப்பீங்க. பட் இந்த வாட்டி புதுசா நிறைய ஒர்க் அவுட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். நான் உங்களுக்காகவே ஹேண்ட் ஸ்டாண்ட் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட்ல ஹேண்ட் ஸ்டாண்ட் டைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ், நான் டக் டு ஹேண்ட் ஸ்டாண்ட் ஒரு வழியா அன்லாக் பண்ணிட்டேன். அந்த ஹாப்பினஸோடய வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்குறேன். பாய்.